ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு லாங் டிரைவ் வந்து ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒரு 4 ட்ராக்லேயே நம்ம பார்த்துருந்தோம். பட் இப்போ இந்த பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு சிங்கிள் ட்ராக் ரோடு இருக்கும். அதாவது நம்ம உளுந்தூர்பேட்டையிலேருந்து நம்ம டைவர்ஷன் எடுத்தோம் சேலத்துக்கு அப்படின்னா நடுவில் நமக்கு நிறைய சிங்கிள் ட்ராக்லாம் வந்தது. அந்த மாதிரி ட்ராக்ல எப்படி நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த பார்ட் 2ல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிரைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லாங் டிரைவ் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம காரில் 2 விஷயம் நம்மளோட டிரைவை ரொம்ப கம்ஃபர்டபுளாக மாற்றும். அது ஒன்று நம்ம இளையராஜா சாரோட மியூசிக்கு. அல்டிமேட்டாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக உங்களோட டிரைவ் வந்து அதை மாற்றும் அந்த சாங் வந்து உங்களை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம காரில் இருக்கிற ஒரு பர்ஃப்யூம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு மூட் செட் பண்ணுது அப்படிங்கிறத அந்த பர்ஃப்யூம் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூட வந்து இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற ஒரு கார் பர்ஃப்யூம் தான் வந்து இப்போ நம்ம கூட இருக்குது. இந்த பர்ஃப்யூம் வந்து ஒரு ஜெல் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃப்ராக்னன்ஸ் என்ன அப்படின்னா, அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராக்னன்ஸ், அதாவது ஒரு ஃப்ரூட்டி அண்ட் வாட்டரி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மைல்டாக இருக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே வந்து ஒரு சின்னதாக வச்சு ஒரு கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம கோக் பாட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஒரு இது இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்படி பீல் ஆஃப் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஜெல் டைப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து கீழே வந்து கொட்டாது. அதனால நம்ம காரை வந்து ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ரியலாகவே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃப்ரூட் ஸ்மெல் வந்து நமக்கு இருக்குது. ரொம்ப மைல்டாக வந்து இந்த ஃப்ளேவர் வந்து இருக்குது. கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கேப்பை வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஷட்டரை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஃப்ரண்ட்டில் இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அந்த பர்ஃப்யூம் வேணும், அந்த ஸ்மெல் வேணுங்கிறதுக்கு ஏற்றாப்புல இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த ஒரு பர்ஃப்யூம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராடக்டோட லிங்க் கொடுக்குறேன். நம்மளோட யூஸருக்காக நீங்கள் அந்த சைட்டில் போய் என்ன பர்ஃப்யூம் நீங்கள் வாங்கினாலுமே வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உளுந்தூர்பேட்டைக்கு ரீச் ஆகிருக்கோம். ஸோ உளுந்தூர்பேட்டைங்கிறது இப்போ நம்ம சென்னையிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாட்டுக்காக வந்திருக்கோம். இந்த ட்ராவலில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்கள் கூட வர்றவங்க எப்படினாலும் ஓகே, நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இட்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லைட்டராக இருக்கும், தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ அதனால் இட்லியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் கூட ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு ஸ்டொமக் அப்செட் எதுவும் வராமல் இருக்கும். ஒரு அன்கம்ஃபர்ட் வந்து நம்ம டிரைவிங்கில் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி லைட்டர் ஃபுட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற அது ஒரு சங்கீதா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் நம்ம இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உளுந்தூர்பேட்டையை கிராஸ் பண்ணியிருக்கோம். சேலமோட அந்த ரோடுக்கு வந்து இப்போ நம்ம டேர்ன் பண்ணி அந்த ரோடில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ டைம் வந்து ஒரு 10:30. நம்ம மார்னிங் வந்து 5:30 சென்னையிலேருந்து கிளம்புனோம். பட் இது கொஞ்சம் லேட்டு தான் ஆக்சுவலாக. நம்ம நடுவில் நிறைய பிரேக் எடுத்து ஷூட் பண்ணிகிட்டே வர்றதுனால நமக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. ரைட், இப்போது இந்த ஹைவேல இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சதை வந்து சொல்ல மறந்துட்டேன். அதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த லேன் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பட் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுங்கிறது இன்னொன்று. பட் இண்டிகேட்டர் போட்ட உடனே நீங்கள் லேனை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 to 5 பிளிங்கை வந்து நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட லேனே வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, நமக்கு பின்னாடி வர்றவங்க அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்களோட சிக்னலை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் லேன் மாற போகிறேன் அப்படின்னா டக்குன்னு இண்டிகேட்டரை போட்டு இப்படி திரும்பக்கூடாது. சரியா? அப்போ அவங்க பின்னாடி இருக்கிறவங்க சுதாரிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம டைம் கொடுக்கணும். இப்போ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 பிளிங்க்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைட் மிரரை பார்த்துட்டு லேனை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது, ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல கேப்பில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஆமினியை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா இண்டிகேட்டர் போடுங்க. இவ்வளோ கேப் எடுத்துக்கோங்க.
லேன் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டு லேனை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அப்புறம் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ அந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். பண்ணிவிட்டு நல்ல கேப் விட்டுருங்க. அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறமா கேப் விட்டுட்டு இண்டிகேட்டர் போட்டு என்ன பண்ணுங்கள், லேனை மாற்றுங்க. டக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கட் பண்ணாதீங்க. இப்போ பேரிகார்டு வந்து ஃப்ரண்ட்டில் வருது. இதையும் நீங்கள் ஹைவேல கண்டிப்பாக நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அந்த பேரிகார்டு வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்பீடில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த பேரிகார்டை வந்து கிராஸ் பண்ணணும். இதில் பேரிகார்டு கிராஸ் பண்ணும்போது ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, எந்த சைடில் ஃபஸ்ட்டு இருக்குது, முன்னாடி இருக்குது, எந்த சைடில் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப க்ளீனாக செக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் லாங்கில் இருந்து பார்க்கும்போது அந்த பேரிகார்டு வந்து ஒரு இன்லைனில் இருக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு பேரிகார்டு இருக்குது, இங்கே பின்னாடி வந்து இன்னொரு பேரிகார்டு இருக்குன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகும், ரெண்டுமே வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரி தெரியும். அப்போது நீங்கள் மாற்றி ஒரு என்ட்ரி வந்து நீங்கள் கொடுத்துடக்கூடாது. அப்போ அந்த பேரிகார்டில் போய் நீங்கள் இடிச்சிருவீங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. முன்னாடி வெஹிக்கிள் போச்சு அப்படின்னா அவங்க எப்படி போகிறாங்கங்கிறதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த பேரிகார்டை கிராஸ் பண்ணணும். அந்த பேரிகார்டை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஹை ஸ்பீடில் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த பேரிகார்டு போட்டிருக்கிறதே வந்து நமக்கு ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ அங்கே போய்ட்டு டக்குன்னு இப்படி கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட வெஹிக்கிள் வந்து ஒரு எஸ்யூவி அப்படின்னா, டால் பாய் கான்செப்டில் இருக்கிற வண்டிலாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியாக வந்து வண்டி வந்து அப்படி டாப்பில் ஆயிரும் அந்த கட்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ரைட். ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு நீங்கள் அந்த பேரிகார்டை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளை ரொம்ப க்ளோஸாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணியே நீங்கள் போகக்கூடாது. அதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து ரைட் சைடில் ஏறி ஒரு ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இம்மீடியட்டாக அவங்க ஓவர்டேக் பண்ணும்போது அவங்க பின்னாடியே நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு மேலே போய் ஏறக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த வெஹிக்கிளுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது முன்னாடி போகிறவங்களுக்கு தான் வந்து அது விசிபிளாக இருக்கும். அப்போது அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவாங்க. பட் உங்களுக்கு விசிபிலிட்டி இல்லாத நேரத்தில் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது நீங்கள் முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளை போய் இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கம்பல்சரியாக அந்த வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஓவர்டேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிளை மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஓவர்டேக் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால் முன்னாடி போகிறவங்கள பிளைண்டாக ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து ரிப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒரு பஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். இண்டிகேட்டர் இங்கேயே நான் போடுறேன். ட்ராக்கை நான் பார்க்குறேன், ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரு கார் ரொம்ப தூரமாக தான் வருது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், மேலே ஏறுறேன். பட் நீங்கள் அந்த பஸ்ஸை நீங்கள் பார்க்கலாம், அவங்களும் வந்து ட்ராக்கை மாறி வராங்க. ஜஸ்ட்டு ஒரு ஹார்ன் கொடுத்துட்டு அவங்க நமக்கு கேப் விட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஓவர்டேக் பண்ணி நீங்கள் போகலாம். இன்கேஸ் அவங்க கேப் கொடுக்காம திருப்பியும் லேன் மாறி வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள போக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர்டேக் வந்து பண்ணணும். இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்கலாம், இது வந்து ஒரு சிங்கிள் டூ-வே ரோடு தான் இது. ஒரு ட்ராக் வந்து இங்கிட்டு போகிறதுக்கு, இன்னொரு ட்ராக் வந்து அந்த சைட்லேருந்து வர்றதுக்கு. இப்போ இந்த சேலம் ரோட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரெச்சில் வந்து உங்களுக்கு இருக்குது. இதுக்குள்ளே தான் என்ன பண்ணணும், டூ வீலரும் வரணும், நம்மளும் இதில் தான் நம்ம போய் ஆகணும். பட் இதில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர்டேக் வந்து பண்ணலாங்கிறதுக்காக தான் டேஷ் லைனில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தால் கூட ஸ்டிக்கு வந்து இங்கே நடுவில் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ராக்கில் வந்து ஓவர்டேக் பண்ணுறத கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இது வழியாக அப்படி வெளியில் போய் திருப்பி உள்ளே வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ளே அந்த சைடில் வந்து வெஹிக்கிள் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கில் போய் கண்டிப்பாக நீங்கள் இடிப்பீங்க. அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய ஸ்டிக் வந்து உடஞ்சே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ரோடு இருந்ததுன்னா ஓவர்டேக் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்பீடை லிமிட்டாக வச்சுட்டு இந்த ட்ராக்லேயே நீங்கள் போகிறதுக்கு முயற்சி செய்யணும். அது மாதிரி டூ வீலர்ஸ் வந்து அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த லெஃப்ட் லேனில் தான் போகிறாங்க. பட் சம்டைம் வந்து உங்களுக்கு க்ளோஸராக வருவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அவங்களுக்கு க்ளோஸராக போய் அவங்கள இடிக்கிற மாதிரி நீங்கள் போகக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம்,
இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வெஹிக்கிள் இருக்குது, பட் நமக்கு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் நடுவில் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்டிக் வந்து வச்சுருக்காங்க, அந்த பக்கமும் வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த முன்னாடி போகிற வெஹிக்கிள் ஸ்லோவாக தான் போகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக மேலே ஏறி போகக்கூடாது. ஸோ அவங்க நமக்கு எப்போ இதே லேனில் ஒரு இடம் கொடுக்குறாங்களோ அப்போ தான் நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து திருப்பியும் 4-வேவாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஓவர்டேக்கே பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ இந்த ஹைவேல எப்படி நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக ஒரு டெமோவோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சேஃபாக உங்களோட ஹைவே ட்ரைவை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரொம்ப அக்ரெசிவாக நம்ம ஓட்ட வேண்டாம். ரொம்ப ஜென்டிலாக போனோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக நம்ம போகிற வேண்டிய இடத்துக்கு நம்ம ரீச் ஆகலாம். ரைட், மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.